வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூன்டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சி பிரிலிமினரி எக்ஸாமுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்குண்டான மதிப்பீட்டு தேர்வுக்கான அறிவிப்பை தமிழக அரசு செய்தி வெளியீட்டு எண் 1108 கீழ் நாள் 1/8/2024 வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு மதிப்பீட்டு தேர்வுக்கான அறிவிப்பை வெளியிட்டாங்க. அதுக்கு ஆன்லைன்ல எப்ப இருந்து எப்ப வரைக்கும் விண்ணப்பிக்கணும், இதுக்குண்டான தேர்வு நாள் எப்பொழுது அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷனை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் போட்டித் தேர்வு பிரிவானது மாண்புமிகு இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் 7/3/2023 அன்று துவக்கி வைக்கப்பட்டது. பிரிவானது தமிழ்நாட்டு ஒன்றிய அரசு வேலைவாய்ப்புக்கான போட்டித் தேர்வுகளை எளிதாக அணுகும் வண்ணம் பல பயிற்சி திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் 2023-24க்கான தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் உரையில் திறன் மேம்பாட்டுக் கழகம், தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கமிட்டி, அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையத்துடன் இணைந்து ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குடிமைப்பணிகள் தேர்வுக்காக பயின்று வரும் ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு சிறந்த பயிற்சி மற்றும் இதர தேவை வசதிகளை உதவும் வகையில் ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் என்று அறிவிக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் 1000 சிவில் சர்வீஸ் பயின்று வரும் மாணவர்கள் மதிப்பீட்டு தேர்வு மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள். முதல் நிலை தேர்வுக்கு தயாராவதற்கு ஒவ்வொரு மாணவருக்கும் 10 மாதங்களுக்கு மாதம் ரூபாய் 7,500 வீதம் 75,000 ரூபாய் இந்த திட்டத்தில் வழங்கப்படும். இந்த திட்டத்தின்படி தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் அதன் கீழ் இயங்கி வரும் நான் முதல்வன் போட்டித் தேர்வின் பிரிவின் வாயிலாக யூபிஎஸ்சி முதல்நிலை தேர்வு 2025க்கு தயாராகும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்கான மதிப்பீட்டு தேர்வை 15/9/2024 அன்று நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் 1000 தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக 7,500 ரூபாய் வீதம் 10 மாதங்களுக்கு வழங்கப்படும். கடந்த ஆண்டைப் போலவே அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியின் கீழ் இயங்கி வரும் அகில இந்திய குடிமைப் பணிகள் பயிற்சி மையங்களான ஆரியபுரம் சென்னை, பாரதியார் பல்கலைக்கழகம் கோவை மற்றும் காமராஜர் பல்கலைக்கழகம் மதுரை சேர்க்கை மதிப்பீட்டு தேர்வின் மதிப்பின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லிக்கிறாங்க. ஸோ மதிப்பீட்டு தேர்வை எழுதி ஊக்கத்தொகை மற்றும் அகில இந்திய குடிமைப் பணிகள் பயிற்சி மையங்களுக்கான சேர்க்கை பெற விரும்பும் ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு www.nanmudalvan.tn.gov.in என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் விரிவான அறிக்கை படித்து 2/8/2024 அன்று முதல் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறாங்க. இதுக்குண்டான டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க. அறிவிப்பு வெளியிட்ட நாள் 2/8/2024 முதல் பார்த்துக்கலாம். ஆன்லைன்ல எப்ப அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 2/8/2024 முதல். லாஸ்ட் டேட் எப்பன்னு பாத்தீங்கன்னா 17/8/2024. ஆன்லைன்ல பெறக்கூடிய ஹால் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா 9/9/2024. எக்ஸாம் டேட் பாத்தீங்க அப்படின்னா 15/9/2024 காலை 10 மணி முதல் 12 மணி வரை. அதுக்குண்டான ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஹால் டிக்கெட்லயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ யார் யார் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் யூபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகிறீர்களோ அவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. மாதம் 7,500 ரூபாய் பெறுவதற்குண்டான வாய்ப்பை தமிழக அரசு உருவாக்கி கொடுத்துருக்காங்க நான் முதல்வன் திட்டத்தின் கீழ். இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோல பார்த்தா ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன். யூபிஎஸ்சி முதல்நிலை தேர்வுக்கான ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் மதிப்பீட்டு தேர்வுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. ஏதேனும் சந்தேகம் இருப்பு நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிட்டீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.